அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் தாரமங்கலம். இன்றைக்கி இந்த காணொளியில் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பரிவர்த்தனை அப்படின்னாவே ஒரு கிரகம் இன்னொரு வீட்டில் இருக்கிறது, இன்னொரு கிரகம் இந்த வீட்டில் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வீட்டில் சந்திரன் இருந்தால் சந்திரன் வீட்டில் சூரியன் இருக்கும். அதுதான் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது. குரு வீட்டில் புதன் இருக்க புதன் வீட்டில் குரு இருந்தால் பரிவர்த்தனை யோகம். ஜாதகத்தில் மொத்தம் 66 பரிவர்த்தனை யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லுதுங்க. 66 பரிவர்த்தனை இருக்குது. அதில் சுப பரிவர்த்தனை இருக்குது, அசுப பரிவர்த்தனை இருக்குது. இப்போ நமக்கு தேவை சுப பரிவர்த்தனை. அது என்ன சுப பரிவர்த்தனை அப்படின்னா, ஒரு லக்னம் இருக்குன்னா அந்த லக்னத்துக்கு சுபர்கள் பரிவர்த்தனை ஆச்சுன்னா அது சுப பரிவர்த்தனை. இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம் அப்படின்னு எடுத்துக்கலாமே. மேச லக்னத்துக்கு சுபர்கள் சூரியனும் குருவும் சந்திரனும். இந்த சூரியனும் குருவும் சந்திரனும் தங்களுக்குள்ள வீடு மாறி இருந்தால் அது சுப பரிவர்த்தனை. உதாரணத்துக்கு மேச லக்னத்துக்கு சூரியன் வீட்டில் குரு இருந்தாலோ குரு வீட்டில் சூரியன் இருந்தாலோ அது சுப பரிவர்த்தனை அப்படின்னு பேர். இந்த சுப பரிவர்த்தனை தான் அந்த ஜாதகருக்கு நன்மையை செய்யும். ஆக இந்த சுப பரிவர்த்தனை யோகம் எல்லா லக்னங்களுக்கும் என்னென்ன கிரகங்களால் வருது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்கலாம். எல்லா லக்னமும் கொடுத்துருக்குங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்போது மேச லக்னத்துக்கு சுபர்கள் யாருன்னா சூரியன், சந்திரன், குரு. சூரியன் வீட்டில் சந்திரன் இருந்தாலோ சந்திரன் வீட்டில் சூரியன் இருந்தாலோ பரிவர்த்தனை யோகம்தான். அதாவது கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் சந்திரன், பரிவர்த்தனை யோகம்தான். சூரியன் வீட்டில் குரு இருந்தாலும் குரு வீட்டில் சூரியன் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம்தான். யோகத்தை செய்யக்கூடியது தான். சிம்மத்தில் குரு, தனுசில் சூரியன். சந்திரன் வீட்டில் குரு இருந்தாலும் குரு வீட்டில் சந்திரன் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம்தான். இப்படி மேச லக்னத்துக்கு இத்தனை பரிவர்த்தனை இருக்குது. அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு சனியும் புதனும் யோகர்கள். இவங்க ரெண்டு பேரும் சனி வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சனி இருந்தாலுமே பரிவர்த்தனை யோகம் நல்லா வேலை செய்யும். மிதுன லக்னத்துக்கு சுக்கிரனும் புதனும் சுபர்கள். சுக்கிரன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சுக்கிரனும் இருந்தால் பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யும். கடக லக்னத்துக்கு குருவும் சூரியனும் சுபர்கள். ஆக கடக லக்னத்துக்கு குரு வீட்டில் சூரியன் இருந்தாலும் சூரியன் வீட்டில் குரு இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் தான். சிம்ம லக்னத்துக்கு புதனும் குருவும் சுபர்கள். புதன் வீட்டில் குரு இருந்தாலோ குரு வீட்டில் புதன் இருந்தாலோ பரிவர்த்தனை யோகம். கன்னி லக்னத்துக்கு புதனும் சுக்கிரனும் நன்மை செய்யக்கூடியவர்கள் சுபர்கள். புதன் வீட்டில் சுக்கிரன் இருந்தாலும் சுக்கிரன் வீட்டில் புதன் இருந்தாலும் நன்மையை செய்யும். துலாம் லக்னத்துக்கு சனி, சந்திரன், புதன் யோகம் செய்யக்கூடியவர்கள். சனி வீட்டில் சந்திரன் இருந்தாலோ சந்திரன் வீட்டில் சனி இருந்தாலும் யோகம். சனி வீட்டில் புதன் இருந்தாலும் புதன் வீட்டில் சனி இருந்தாலும் யோகம். சந்திரன் வீட்டில் புதன் இருந்தாலும் புதன் வீட்டில் சந்திரன் இருந்தாலும் யோகம்தான். விருச்சிக லக்னத்துக்கு சூரியனும் சந்திரனும் குருவும் யோகத்தை செய்யக்கூடியவர்கள். ஆக விருச்சிக லக்னத்துக்கு சூரியன் வீட்டில் சந்திரன் இருந்தாலும், ஏன்னா விருச்சிகத்துக்கு 10ஆம் அதிபதி சூரியன், 9ஆம் அதிபதி சந்திரன், அப்படி வந்துடுறாங்க. ஆக சூரியன் வீட்டில் சந்திரன் இருந்தாலும் சந்திரன் வீட்டில் சூரியன் இருந்தாலும் சூரியன் வீட்டில் குரு இருந்தாலும் குரு வீட்டில் சூரியன் இருந்தாலும் சந்திரன் வீட்டில் குரு இருந்தாலும் குரு வீட்டில் சந்திரன் இருந்தாலும் நல்ல பரிவர்த்தனையே.
தனுசு லக்னத்துக்கு சூரியனும் புதனும் யோகத்தை செய்யக்கூடியவர்கள். தனுசு லக்னத்துக்கு சூரியன் பாக்யாதிபதியாக வரார். ஆக தனுசு லக்னத்துக்கு சூரியன் வீட்டில் புதன் இருந்தாலும் புதன் வீட்டில் சூரியன் இருந்தாலும் நல்ல பரிவர்த்தனை யோகம் தான். மகர லக்னத்துக்கு சுக்கிரனும் புதனும் யோகர்கள். ஆக மகர லக்னத்துக்கு சுக்கிரன் வீட்டில் புதன் இருந்தாலும் புதன் வீட்டில் சுக்கிரன் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் தான். கும்ப லக்னத்துக்கு அதே மாதிரி சுக்கிரன் புதன் தான். மகரத்துக்கு எப்படியோ அதே மாதிரி தான். மீன லக்னத்துக்கு சந்திரனும் குருவும் யோகர்கள். மீன லக்னத்துக்கு சந்திரன் வீட்டில் குரு இருந்தாலும் குரு வீட்டில் சந்திரன் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம். ஆக இந்த பரிவர்த்தனை எல்லாமே பார்த்தீங்கன்னா சுப பரிவர்த்தனை. உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி பரிவர்த்தனை இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன்.